எடப்பாடி அவர்களுடைய லெகசின்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஒரு அரசியல் தலைவர்களுக்கு கொடுத்த வாக்கை பேப்பரில் இல்லைனா கூட கொடுத்த வாக்குறுதிகள் ரொம்ப முக்கியம். அதற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் சரி, அவர்கள் வழித்தோன்றலாக வந்திருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே அதற்கு மாற்றாகத்தான் சிந்திக்கிறார். ஏன்னா இதே அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை மீறி வாஜ்பாய் அவர்களுக்கு கொடுத்த அந்த தார்மீக அடிப்படையில் கொடுத்த ஆதரவை விலக்கி கொண்டு சில மாதங்களிலே வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சி கவிழ்ந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் UPA 1 ஆரம்பித்து UPA 2 ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட 20 வருஷ காலமாக திமுகவுக்கும் UPAக்கும் உண்டான அந்த ஒரு உடன்படிக்கை இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப முக்கியம். அரசியல் களத்தில் அந்த ஒரு நேர்மையான ஒரு அறம் சார்ந்து இயங்கக்கூடிய ஒரு கூட்டணி எவ்வளவு கொள்கை முரண்பாடுகள் இருக்குன்னா கூட அதை பேசி சரி பண்ணுறதுக்கு இங்கே கொள்கை முரண்பாடு இருக்கான்னு கேட்டிங்கன்னா UPAக்கும் இந்தியா பிளாக்கினுடைய கட்சிகளில் திமுகவுக்கு இருக்குதான்னு கேட்டிங்கன்னா இல்லை திமுகவினுடைய அங்கம் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணமே கொள்கை மட்டும்தான். அந்த கொள்கையில நேர் எதிராக நிற்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியும் அவர்களுடைய மத துவேஷத்தையும் அவர்களுடைய ரெக்ரெசிவான அந்த வலதுசாரி சிந்தனைகளை நேரா எதிர்க்கிறதுக்கு இத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து நிற்கிற இடத்துல அந்த கொள்கை பிடிப்பு அவர்களுக்கு இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு திராவிடத்திலிருந்து வெளியில பிரிந்த ஒரு கட்சிக்கு இன்னைக்கு திராவிடங்கிற அந்த வரலாறே இல்லாம திராவிடங்கிற அந்த ஐடென்டிட்டியே இல்லாம புதைகுழியில கொண்டு போய் தள்ளி இன்னைக்கு வலதுசாரி சிந்தனைகள்ல மிக மிக முக்கியமாக மூழ்கி போயிருக்கிற ஒரு விதமான கட்சியாகத்தான் இன்னைக்கு அதிமுக பார்க்கப்படுகிறது.